மன்னிப்பு கேளுங்கள் பழனிசாமி, இல்லனா போராட்டம்தான். நாங்க கண்டிக்கவே இல்லையே. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் விளக்கம். வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேலூரில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது ஆம்புலன்ஸ் குறுக்கிட்டதால் கோபமடைந்து பேசியிருந்தார். இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பதாக அறிக்கை ஒன்று வெளியானது. இந்த நிலையில் தங்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை என தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் விளக்கமளித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். கோவையில் தொடங்கிய சுற்றுப்பயணம் பல்வேறு மாவட்டங்களை கடந்து தற்போது வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அணைக்கட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அணைக்கட்டு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்போது ஆம்புலன்ஸ் ஒன்று பிரச்சாரம் நடந்த இடத்தின் குறுக்கே வந்தது. அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, பல்வேறு கூட்டங்களில் நான் கவனித்து வருகிறேன். நடுவில் வேண்டுமென்றே ஆளில்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி இடையூறு செய்யும் கேவலமான செயலை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது. அடுத்த கூட்டத்தில் இதுபோன்று வந்தால் ஆம்புலன்ஸை ஓட்டி வருபவரை நாங்கள் நோயாளி ஆக்கி அதே ஆம்புலன்ஸில் அனுப்பி விடுவோம் என பேசியிருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் வெளியானது.